வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சிக்கன் உப்பு கறி. இந்த சிக்கன் உப்பு கறி பார்த்திங்கன்னா டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பொருள் தான். சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் முழு கரம் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே மஞ்சட்டில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த உப்பு கறி ரெடி. இந்த உப்பு கறின்னு சொல்கிறது எதுக்கு கேட்டினா, நம்ம வீட்டில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். எனக்கு என்னோடய சீனியர் சொல்லிக் கொடுத்தாரு. இந்த உப்பு கறி சொல்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் நிறைய பொருள்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு மஞ்சத்தூளோ, ஒரு காஞ்ச மிளகாவோ, இல்லை ஒரு வெங்காயமோ, ஒரு 4-5 பொருள் வச்சு டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி தான் இந்த ரெசிபி. இதுக்காக மெனக்கட்டு இத்தனை பொருள் தான் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை உடச்சது வந்து இந்த உப்பு கறி தான். ஆனால் அந்த உப்பு கறி நாளாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க போய் இன்றைக்கி எல்லாரும் மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் எப்படி ரெடி பண்ணி சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த செய்முறையை தெளிவாக பார்க்கலாம். உப்பு கறிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, சிக்கன் 1 கிலோ, சின்ன வெங்காயம் 25 நம்பர், இஞ்சி 2 சின்ன ஸ்லைஸ், பூண்டு 10 பல்லு, முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, சோம்பு 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 12-15 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கடையில் சிக்கன் வாங்கினீங்கன்னா எந்த பார்ட் வந்து நல்லாயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, மார்பு பகுதி வேண்டாம், அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா, குக் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஓவர் குக் பண்ணாலும் அது வந்து நூல் மாதிரி ஆகிடும், சில ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பகுதி வேண்டாம் சொல்கிறேன். இது தொடைக்கு கீழே உள்ள பகுதி வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஸ்பைசஸ், உப்பு, காரம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் தையிலைக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். சின்னதாக பிடிச்ச கட் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டிருக்கோம். இந்த இடத்துல இது ஒரு பேசிக்கான ஒரு மேரினேஷன். அந்த சிக்கனோட அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதே காரணம் தான். இந்த இடத்துல உப்பு எதுக்காக நாங்கள் போடுறோம் கேட்டிங்கன்னா, உப்பு காரணம் இருக்குது. உப்பு இது மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஒரு ட்ரை ப்ரிப்பரேஷன் நீங்கள் எதனா பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் குக் பண்ணி முடிச்சு போய் பார்த்தீங்கன்னா ஜூஸியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மெத்தட் தான் ஹோட்டலில் பண்ணுவோம். அதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் சோம்பு, முழு கரம் மசாலா, இடித்த இஞ்சி, இடித்த பூண்டு, இது எல்லாத்தையும் தாளிப்பாக போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த மிளகாய், நான் சொன்ன மிளகாய் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, அதை வந்து உடச்சி விதையை எடுத்து போட்டிருக்கோம். விதையோடு போட்டால் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக உடச்ச மிளகாய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கோம். போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போடுங்க. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா, நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாமல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். இந்த வெங்காயம் 1/2 இல்லை 1/3 கட் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பூண்டு இருக்குல்ல, இந்த பூண்டு வந்து தின் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். எதுக்காகனா, நீங்கள் ஒரு சிக்கன் பீஸோட அந்த வரமிளகா, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இந்த பூண்டு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது வந்து நிறைய பேர் இடத்துல போடுவாங்கன்னு தெரியாது, ஆனால் நாங்கள் போட்டு பண்ணுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் அந்த வெங்காயம் லைட்டாக வதங்கி வரும். அதுக்கு பிறகு இன்னும் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கன் போடுறோம். இந்த சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி அந்த வெங்காயம் வதங்குற பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 30% வதங்கினா மட்டுமே போதும், அதிகமாக வதக்க வேண்டாம். சரிங்களா? இப்போ இந்த சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சால இதுக்கப்புறம் வேகணும். இந்த இடத்துல தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். அதாவது ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் வெந்த பிறகு வந்து அந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால தான் ஒரு குழிக்கரண்டி அளவு பர்டிகுலராக சொல்கிறேன். அதுவும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். சரிங்களா? இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வேக விடுங்க. இந்த சிக்கன் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் சொல்லலாம். அந்த 10 நிமிஷம் வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாற ஆரம்பிக்கும். பர்டிகுலராக நம்ம போட்டிருக்க அந்த காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அந்த காஞ்ச மிளகாய் வேக கலர் மாற ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நம்ம மிளகாத்தூளோ இல்லை மல்லித்தூளோ எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. அந்த காஞ்ச மிளகாய் வெங்காயம் வதங்க இந்த மாதிரி பக்குவத்தில் வரும். பார்த்தீங்களா? இப்போ இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சு.
உப்பு கறினா வெறும் அந்த மிளகாவும் அந்த உப்பும் போட்டு குக் பண்ணுறது தான். நம்ம இதில் வந்து எந்த ஒரு ஸ்பைஸும் யூஸ் பண்ணவில்லை. ஒரு சின்ன டேஸ்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த பூண்டு போட்டிருக்கோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இந்த பெப்பர் பவுடர் எதுக்காக நான் யூஸ் பண்ணேன், கொஞ்சம் காரத்தன்மை வேணும்னு வச்சுன்னா அந்த டைமில் இந்த மிளகுத்தூள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்பா வேறு மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. என்னங்க பார்த்தீங்களா, இந்த சிக்கன் வைக்கிறதுக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் இந்த மசாலா அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த உப்பு கறி பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.